name is A. Manohar Reddy. I am correspondent of this school. I have established this school in the year 2022 in the rural area with a strength of 1 or 2 students. Now there is a overwhelming support from the locality. Now we have reached a 250 mark, and there is a good appreciation for the education. And for this third annual day, people have come in large numbers and they are encouraging us. And we are giving education to the best of our knowledge and information. And we expect more numbers in future. I hope the people of this locality will help me to develop this school. And we are ready to extend our support to the people of this locality. Provided very good accommodation, spacious classrooms, clean toilets, and sports ground. And we have selected graduate and postgraduate teachers with B.Ed qualification. And we have not compromised in the quality of education. And we have been doing what best we can do.
నా పేరు సంధ్య. నా తమ్ముడు ఇక్కడ 3rd standard చదువుతా ఉన్నాడు. ఈ స్కూల్ ఎడ్యుకేషన్, టెక్నాలజీ, ఎవ్రీథింగ్ ఇస్ fantastic and fabulous, and they are using the tradition of Telugu, Tamil, everything, where in Christian school it is not found, and I like this school so much. Thank you. కొడుకు పేరు దర్శన్, 10th స్టాండర్డ్, నెక్స్ట్ ఇయర్ 10th స్టాండర్డ్, ఇప్పుడు 9th చదువుతా అన్నాడు. మేము గవర్నమెంట్ స్కూల్ ఇంకా వచ్చి స్కూల్కి వెళ్తే చాలా ఇంప్రూవ్ అయినాడు. దాని ఇంకా నెక్స్ట్ ఇయర్ కూడా నా బిడ్డలు చిన్న బిడ్డలతో మా చెల్లి కొడుకులంతా ఇక్కడ చదువుతాను. అంత బాగా చెప్పింది. நல்லா இருக்கு சார். ஸ்ருதிகா, என் பொண்ணு பேர் ஸ்ருதிகா, 1st standard படிக்கிறா. ஸ்கூல் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா டீச்சிங் இருக்கு. எஜுகேஷன் எல்லாம் நல்லா இருக்கு. ஸ்ட்ரென்த் கம்மி இருக்கு. எஜுகேஷன் எல்லாம் நல்லா இருக்கு. Society's go with flow, skills dismissed, dreams with feathers cut low. Oh no, we are puppets beyond in the scripted undertow. No decree to be, they are all soldiers, cut the hunters neck free. దీక్షిత ఫాదర్ మేము ఫస్ట్ స్టాండర్డ్ ఎల్కేజీ యూకేజీ ఇంకా ఈడ వేసిండేది
బాగుంది సార్, ఎడ్యుకేషన్ అంతా బాగుంది, స్కూల్ బాగుంది. దాన్ని కన్నా కంటిన్యూ చేస్తా ఉన్నాం అంటే సూపర్గా ఉంది. బాగుంది. ஏங்க இந்த மரத்தோட நிலம் இங்க அடிக்கிற ஆமாங்க, இந்த மரம் நம்ம பையன் குழந்தையே வச்சது இப்ப எப்படி பெருசா வளர்ந்து எல்லாருக்கும் நிலம் கொடுக்குது. ஆமா ஆமா, நீ குழந்தை ஞாபகம் எனக்கு நம்ம பையன் நாளைக்கு படிக்க முடிச்சுட்டு வரலாம். அவனும் வந்துட்டாங்க, எனக்கு விவசாயத்தில் தொழிலாக இருக்கான். வாங்கப்பா வாங்கப்பா, எல்லாரும் வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடுவோம் வாங்க. இதெல்லாம் நம்ம நேரத்தில் இயற்கை முறையில் விளைஞ்சிருப்பா, அதான் எவ்வளோ ருசியாக இருக்குது. சரிப்பா, போயிட்டு வாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் கஞ்சி கொடுக்குறேன், எடுத்துட்டு போங்கப்பா. இதுதான் என்னோட நிலம். கண்ணு கெட்ட வரைக்கும் உள்ளதெல்லாம் எங்களோட தான். வாங்கப்பா, எல்லாரும் நிலத்தை நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டீங்களா? வாங்க. இந்த நிலம் தான் எங்களுக்கு தெய்வமே. இந்த நிலத்தை நாங்கள் தெய்வமாக மதிக்கிறோம். அதனால நாங்கள் காலில் செருப்பே போட மாட்டோம். அப்பா, நீங்க இனிமேல் நேர்ல கஷ்டப்பட வேண்டாம். ஆமாப்பா, இனிமேல் சுரேஷ் தான் பார்த்துட்டு போகிறான். அப்பா
என்னது ஃபேக்டரியா? என்ன பேசுற? என்ன சொல்றாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ஆமாப்பா, இந்த ஃபேக்டரி கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இங்க பார்ப்பா, இது விவசாய நிலம். இதை வந்து நான் ஃபேக்டரிக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப எனக்கு என்னோட பங்கை கொடுங்க, அதுல நான் ஃபேக்டரி கட்டிக்கிறேன். இதெல்லாம் என்னோட உழைப்பு. நான் ஏன் உனக்கு கொண்டு வரணும்? அப்படின்னா அப்ப நம்ம பஞ்சாயத்தை பார்த்துக்கலாம். என்றா கணக்கு உனக்கு இந்த மரம் ஞாபகம் இருக்கா? இந்த மரத்துலதான் தலைவரே உங்களை கட்டி போட்டு அடிச்சாங்க. நிறுத்துடா, இது நான் வச்ச மரம். என்ன நாட்டம்மா, நீங்களே சொல்லிட்டு வரலாமா? யார பத்தி என்ன சொல்ற? தலைவரே, நீங்க ஊர் மட்டும் சொல்லுங்க, அவனோட தலைய சீவிடுறேன். என்றா கணக்கு நீ நல்லா வருவடா. சரி சரி, இன்னைக்கு என்றா பஞ்சாயத்து? அப்பா மகன் நல்லா தங்குறாரு. கூப்பிடுறா. ஐயா, என்னோட அப்பா எனக்கு நிலம் தர மாட்டேன்னு சொல்றாரு. ஐயா, இது விவசாய நிலம். விவசாய நிலத்துல ஃபேக்டரி கட்ட போறேன்னு சொல்றான். எனக்கு விருப்பம் இல்லை, விவசாய நிலத்தை என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு அப்புறம் இவன் தான் விவசாயத்தை பார்ப்போம்னு நினைச்சோம். எங்களுக்கு சோறு போட்ட இந்த நிலத்தை ஃபேக்டரி கட்டி மண்வளத்தை அழிக்க ஒருபோதும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் தலைவரே. விவசாயம் இதுல என்ன லாபம் கிடைக்குது? இதை வச்சு என்ன பண்ண முடியும்? நிறுத்தடா. விவசாயமா நீ பின்னலா கேட்கிற? விவசாயம் சேத்துல கையா வச்சாதான் நம்ம எல்லாம் சோத்துல கைய வைக்க முடியும். வேலையிலத்தை எல்லாம் பிளாட் போடுறீங்க, ஃபேக்டரி கட்டுறீங்க, அதனால் நீரையும் மண்ணையும் பாழாக்குறீங்க. மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர் எவ்வளவு அவசியமோ அதுபோல மனிதன் நோயின்றி வாழ்வதற்கும் சத்தான உணவு அவசியம். இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மையை பெருக்குவது நம் அனைவரின் கடமை. இதெல்லாம் விட்டுட்டு ஃபேக்டரி கட்டி நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்த போறியா? போடா போ, போய் உன் அப்பாவோட விவசாயம் செய்யற வேலையை பாரு. முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.
ఓకేనా సార్ మాది వచ్చి ముగిలిపల్లి గేట్ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு என் ஸ்ருதிகா எஜுகேஷன் எல்லாம் நல்லா இருக்கு டிரான்ஸ்போர்ட் கூட எல்லாம் நல்லா இருக்கு 3 years ஆச்சு ஸ்கூலில் போனாங்க நல்லா இருக்கு స్కూల్ எல்லாம் நல்லா இருக்கு ఈ స్కూల్లో చాలా బాగా చెప్పిస్తారు. దానికోసం అందరు ఇక్కడ మేము ఈ టీచర్స్ అంతా మాకు ఇంట్లో పేరెంట్స్ మేము మాకు తెలియకపోయినా కూడా వాళ్ళన్నీ చెప్పి ఏ డౌట్ అయినా మీరు ఇంట్లో ఫోన్ చేసి చెప్పొచ్చు. ఫోన్ చేసి అడిగితే ఏ టైం అయినా కానీ వాళ్ళు ఫోన్ అటెండ్ చేసి మాట్లాడతారు. చాలా సూపర్గా చెప్పిస్తారు. ఎక్సలెంట్. అన్ని మా దూరపల్లి నుంచి వస్తున్నాం మేము. చాలా బాగా చెప్పిస్తారు. నా పేరు శ్రీనాథ్ అని, వీళ్ళు మా భార్య శిల్ప, మా కూతురు మా కొడుకు ఇద్దరు ఇక్కడే చదువుతా ఉన్నారు. దీనికి ముందర మేము వేరే స్కూల్లో చదువుతా ఉండే, బట్ మేమేం పోయి చెప్పినా వాళ్ళు ఏం రెస్పాన్స్ చెప్పుకుంటా ఉండలే. బట్ ఈ స్కూల్లో ఎడ్యుకేషన్ బాగుంది. ఏమన్నా చెప్పినా మేడం సార్ ఇద్దరు రెస్పాన్స్ ఎత్తుకొని అలర్ట్ అయ్యి మంచి రెస్పాన్స్ ఇస్తారు. కేర్ ఎత్తుకుంటారు చిన్నోళ్ళ పైన. ఏం చెప్పినా వాళ్ళు ఇమీడియట్ యాక్షన్ తీసుకొని మాకు ఫేవర్గా చేస్తూ ఉంటారు. మేము బాగ్లూరు సర్కిల్ టీచర్స్ కాలనీ.